சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தை அத்தை இது வர ரவி. என்ன ரவி? உட்காருங்க, சாப்பிடுங்க. நான் எப்ப தனியா சாப்பிட்டுருக்கேன், நீ உட்காரு சாப்பிடலாம். பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அம்மா மீனா எங்க? அவ சாப்பிட்டாளா? இங்கதான் அத்தை இருந்தா, அவ இன்னும் சாப்பிடல. ஏன் உன் மருமகளை நீ சாப்பிட கூப்பிட மாட்டியா? கூப்பிட்டேன், இதோ வரேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடு. மீனா, மீனா. அதோ வரேன் பாட்டி. வா இங்க. வர வா வா பாட்டி. மீனா சொல்லுங்க பாட்டி. நீ ஒன்னும் சாப்பிடலையா? உட்காரு சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க பாட்டி. மீனா பரவாயில்ல உட்காரு, நான் உனக்கு பரிமாறுறேன். உட்காரு. ஏன் மருமகளுக்கு நான் சாப்பாடு பரிமாற மாட்டேனா? போடு போடு. நீ உட்காரு மீனா, நான் சாப்பாடு. நீங்க உட்காருங்க, நான் போடுறேன். இருங்க, நீங்க யாரையும் அன்னைக்கு பரிமாற வேண்டாம், நானே பரிமாறுறேன். நீங்க பாட்டிக்கு மட்டும் பரிமாறுங்க. அண்ணி உட்காருங்க, உட்காருங்க அண்ணி, உட்காருங்க. நல்லா சாப்பிடுங்க. ஐயோ தேவி, தேவி நான் இவ்ளோ சாப்பிட மாட்டேன். நீங்க எப்பதான் அண்ணி உங்க வயிறு நிறைய சாப்பிட்டிருக்கீங்க சொல்லுங்க? இப்பவாது சாப்பிடுங்க அண்ணி. அட சாப்பிடுங்க அண்ணி, ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது. சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஐயோ ஐயோ தேவி, போதும் தேவி. என்ன தேவை? ஐயோ போதும் தேவி. வைக்கிறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க அண்ணி. என்ன பண்ணிட்டு இருக்க? எப்பவுமே மீனோ சகோதரி கிட்ட வம்பு இழுப்பா, சண்டை போடுவா. வெளிய என்னடானா அண்ணின்னு கூப்பிடுறா, இங்க என்னடானா இவ்வளவு பாசத்தை பொழியறா. இது ஒண்ணும் சரியா படலையே. அண்ணி சாப்பிடுறீங்களா இல்ல ஊட்டி விடட்டா இப்போ? இல்ல நானே சாப்பிட்டுக்கிறேன். அண்ணி வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? ஐயோ தேவி, எனக்கு போதும், நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். சாப்பிடுங்க அண்ணி. இல்ல போதும். என்னடி இவ இப்படி மாறிட்டா? நானும் இவகிட்ட இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாற்றத்துக்கு பின்னாடி ஏதாவது ஏமாற்றத்தை காட்ட போறாளோ தெரியலையே. கண்டிப்பா இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. இவகிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். என்னங்க? எதுவும் இல்லையே. ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏய், நாங்க மாமியார் மருமகுள்ள 1000 பேசிக்குவோம், கொஞ்சிக்குவோம். நீ முதல்ல உன் வேலைய பாரு. ஆமா தேவி, ஆமா திடீர்னு என்ன உன் அண்ணி மேல இவ்வளவு பாசம் பொங்குது? ஏன் என் அண்ணன் மேல மட்டும்தான் பாசம் காட்டணுமா? என் அண்ணி மேல காட்டக்கூடாதா? காட்டலாம். இரு. என்ன சொன்ன? அண்ணன் மேல பாசம் காட்டினியா? நீயா? எப்போ? ஏன் நான் என் அண்ணன் மேல பாசம் காட்டினதே கிடையாதா? இல்லையே. எப்பவுமே நீயும் உங்க அண்ணனும் எலியும் பூனையுமா சண்டை தானே போட்டு இருப்பீங்க. இப்ப என்னமோ புதுசா பாசம் பாயாசம்னு பேசிக்கிட்டு இருக்க. நீ பாசமா பேசியே தோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நானே பாக்குறேன். அதுவும் உன் அண்ணி கிட்ட. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எதுவுமே என்னால நம்ப முடியலையே. பாட்டி பசிக்குதுன்னு சொன்னல, வாயை மூடிட்டு சாப்பிடு. வாயை மூடிட்டு எப்படி சாப்பிட முடியும்? வந்துட்டா. பேசாம சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க அத்தை. அண்ணி இட்லி வைக்கவா? ஐயோ நான் வேணும்னா கேக்குறேன் தேவி. ஐயோ அண்ணி, நீங்க இப்படி எல்லாம் சொல்லவே கூடாது. நீங்க நல்லா சாப்பிடாம தான் இப்படி ஒல்லியா இருக்கீங்க. நல்லா சாப்பிட்டாதான் பாட்டி மாதிரி நல்லா கொழுக்கு முழுக்க இருக்க முடியும். எங்கிட்ட ஏண்டி வர? சாப்பிடுங்க அண்ணி. தேவி சொல்லு கணேசா. வாங்க. அண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் வரேனே. வான்னு சொல்றேன்ல. ஐயோ கணேசா, இங்க வா, கூப்பிடுறேன்ல. நான் வந்துட்டா அண்ணி கம்மியா சாப்பிடுவாங்க, நான் அப்புறமா வரேனே. ஐயோ தாங்க முள்ளடி. தேவி நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நான் அப்புறமா போய்க்கிறேன் அண்ணி. நீங்க முதல்ல சாப்பிட்டு முடிங்க. 4 இட்லி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க அண்ணி. கணேசா நான் அப்புறமா வரேன், நீங்க சாப்பிடுங்க அண்ணி. சாம்பார் ஊத்தவா? இல்ல போதும். என்ன நீங்க சாப்பிடுங்க. ஒரு டார்ச்சர்ல சகோதரி மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இந்த மீனா பணக்காரின்னு தெரிஞ்சதும் தேவி கூட மாறிட்டாளே. மீனாக்கு மட்டும் மொத்த சொத்தும் கிடைச்சது, அப்புறம் நம்மள ஒரு ஆள் கூட மதிக்க மாட்டாங்க. மொத்த சொத்து அவளுக்கு கிடைக்க விடாம பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ பண்றேன்.